மா மா எங்க போயிட்டீங்க? வீட்ல இல்லவே இல்ல. எங்க போயிட்டாங்கன்னே தெரியலையே. கொஞ்சம் படிப்பு சொல்லி தரலாம்னு நினைச்சேன். சரியா வந்துடுவாங்க, இப்படி உட்காரலாம். பாப்பாவையும் காணும், எங்க போச்சு? அனு, எங்கேயாவது இருக்கியா? உனக்கு வேற வேலையே இல்லை, எங்கேயாவது போய் ஒளிஞ்சு விளையாடுறதே வேலை. என் அக்கா கொஞ்சம் டயர்டா இருக்குமா, வாமா, எனக்கு ஏதாவது செத்து கொடுமா, தண்ணி எடுத்து கொடுமா ப்ளீஸ், ஃப்ரிட்ஜ்ல இருந்து. அனு, அனு என்ன இப்படி சொல்லி வரமாட்டா? எப்பவுமே தண்ணி எடுத்து கொடுமானா கடகடன்னு வருவா. என்ன இவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே. சரி, அம்மா வரட்டும், அம்மா வந்தனே கேட்போம் நம்ம. என்ன வெயிலு, என்ன வெயிலா! எப்படி போனா எப்படி வந்திருக்கேன் பாரு. ஒரே அலங்கோலமா வந்திருக்கு. எவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு போனோம் தெரியுமா? நானு இந்த வெயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியும். என்னடி, எப்படி வந்த? என்ன எங்க சுத்திட்டு வந்துட்டியா? அம்மா, நான் இருக்கட்டும், நீ ஏமா இப்படி அலங்கோலமா இருக்கிற? வெயில் அவ்வளவா இருக்குடி, வெளியிலயே போக முடியலடி. மே மாசம் தான் வெயில் வரும்னு பார்த்தா இப்பயே வந்துச்சு பாரு. என் தலையெல்லாம் எப்படி கலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, பார்லர் வர போகணும்னு நினைச்சு பார்லர் போறியா? சரி போ, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. ஏன் தண்ணி உன்னால மொண்டு குடிக்க தெரியாதா? நானே சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்தேன். இது சிலிண்டர் காலியா? அப்ப எனக்கு பசிக்குதே. இருடி, அந்த அண்ணாக்கு போன் பண்ணா எத்தனை வந்து தருவாரு. அந்த அண்ணா அப்படித்தான். சரிமா சீக்கிரமா போன் பண்ணுங்க. இருடி, போன் பண்ற. போன் எங்க வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் தேடிதான் கூட. நீ எங்கேயாவது வச்சிருவாமா, போமா போன். சரி, நான் நல்லா போன் பண்ணது இருக்கட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் மிச்சரை சாப்பிடுது சரியா? வரும்போது தான் கடையில வாங்கிட்டு வந்தேன். இந்த மிச்சரை சாப்பிடு கொஞ்ச நேரம். அவர் வந்த உடனே நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன், சரியா? ஐ, ஓம்புடி மிச்சரா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி சாப்பிடு, நான் அந்த அண்ணாக்கு போன் பண்ணிட்டு வரேன். போன் எங்க வச்சிருந்தான்னு தெரியல, ரொம்ப நேரமா தேடி நிக்கிறேன். மா, இந்த மிச்சர் சூப்பரா இருக்குமா. ஆமாண்டி, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, சாப்பிடுற வேலைய பாரு. சரிம்மா. என்ன, உனக்கு ரொம்ப பசிக்குதா? சரி இரு, நான் பக்கத்து வீட்டு மாலாக்கா கிட்ட போய் கேட்டு வரேன். ஃபோனே எடுக்க மாட்டான் அந்த ஆளு. ஃபோனும் எங்கே இருக்குதுன்னே தெரியல, சரியா? பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன். இங்கே ஏறி எங்கேயும் போயிடாது, பத்து தூங்கு, சரியா? அம்மா போயிட்டாங்க, எதாவது எடுத்து விளையாடலாமா? என்ன விளையாடுறது? ஜாலியாக இருக்கும்ல. என்ன, இந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்கணும். மாலா கொஞ்சம் வெளியில வாடி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடி. அடிக்கிற வெயில்ல என்னால் நிற்க கூட முடியல. சரி, இங்கே கிடக்குற சேர்ல கொஞ்சம் நேரம் அது உக்காந்து பார்க்கலாம். இன்னுமாடி வெளியில வந்துட்டு இருக்க? மாலா, வெளியில வாடி. என்ன, யார் இது? மீரா, நீ அடி. என்னடி இந்த மாதிரி இருக்க? ஆமாண்டி, வெயில்ல போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டேன் நானு, தெரியுமா? என்னது இந்த மாதிரிலாமா ஆவாங்க வெயில்ல போயிட்டு? சரி வந்து விஷயத்த சொல்லு. இல்லடி, என் சிலிண்டர் காலி அடிச்சு, கொஞ்சம் இருந்தா தரியா? சிலிண்டர் இல்லையே. என்ன சிலிண்டர் வேணும்? பாரத் சிலிண்டர் வேணும். உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இந்திய சிலிண்டர். நான் மட்டும் எனக்கு சொல்றேன், இந்தியன் சிலிண்டர் தாண்டி எனக்கும் காலி ஆயிடுச்சு. எத்தனை வந்து குட்ரி. சரி தரேன், போ வீட்டுக்கு போ. எவ்வளோடி ஆகும்? 980 ரூபாய். என்னது 980 ரூபாவா? ஆமா, இப்போதைக்கு 980 ரூபா தான் ஒன்றும். சரி, பரவாயில்ல. சரி நீ போ, நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஆனால் 3 நாளில் கொடுத்துடணும், சரியா? எல்லாம் கொடுத்துட்றேன். தானும் அங்கே பசியில் இருக்கிறா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடு. அச்சிச்சோ, குழந்தை பசியில் இருக்காரா? சரி போ, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். என்னடி இங்கேருந்து விளையாடுறதுலே இருக்கிற? உள்ளே என்ன இருக்குது? உள்ளே எதுவுமே கிடையாது. சரி, நான் போகிறேன். நீ அம்மா வர வரைக்கும் நம்ம கலரிங் ஏதாவது பண்ணுவோமா? ஜாலியாக வீடு ஃபுல்லாக நிரப்பி செம்மையாக இருக்கும். என்ன படிச்சுட்டு இருக்க? கலரிங் பண்ண போறியா? அடி வாங்குவேன். ஏற்கனவே இருக்கிறது போதும். நீ வேற வீட்டை கேவலமாக படுத்தி வைக்காத, புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு? எங்கே உன் தங்கச்சி? நீ மட்டும் இருக்கிற. வெளியில் வேற காக்கா நொயின்னு கத்திக்கிட்டே இருக்கு. அது எதாவது வைப்போ. அது பாவமா இல்லையா உனக்கு பார்க்கவே? நீ தானே வளர்க்குற அந்த காக்காவை. சீக்கிரமா போ, காக்காவுக்கு பசி எடுக்குது போல, சாப்பாடு போடு. சரிங்கம்மா, நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சு? மாலா வீட்டுக்காடி. மாலா கிட்ட சிலிண்டர் இருக்கான், எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். சரி, அவளே எடுத்துகிட்டு வரேன்னு விட்டேன் நான். எங்கே இவன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு போயிட்டா? ஓஹோ, நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுப்பேனா? நானே இங்கே சிலிண்டருக்காரன் நான் வந்தால் வீடு வரைக்கும் வச்சுட்டு வர சொல்கிறேன். இவன் என்கிட்ட வேலையை சொல்லிவிட்டு அவள் போயிட்டா. சரி, குழந்தை வேற பசியில் இருக்குன்னு சொன்னா. சரி, எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். குழந்தை பாவம்ல, அதுக்கு பாவம் அவள் என்ன பண்ணுவா? சீக்கிரமாக சமைச்சா குழந்தைங்களுக்கு ஏதாவது போடுவா எடுத்து. என்ன சவுண்டு கேட்குது? சரி, வந்துட்டாங்களா? அந்த அக்கா போய் பார்த்துட்டு வரட்டுமாடி? இப்போ தானமா சொல்லிட்டு வந்தேன், இன்னும் லேட் ஆகும். மீரா, காதில் உழுதா இல்லையா? மீரா, கொஞ்சம் கதவு தர. அவங்க தான் வந்துட்டாங்க போலடி. சவுண்டு நல்லா கேட்குது பாரு.
ஏய் உனக்கு கேக்குதா இல்லையா? எனக்கு நல்லாவே கேக்குது. உனக்கு கேக்குது? ஏய் நான் தாண்டி கதவை தரடி. எவ்வளோ நேரடி சிலிண்டர் வச்சு நான் நின்றுட்டு இருக்குது. கொஞ்சம் கதவு தரனா நான் உள்ள வர போறேன். சரி சரி. என்னடி இந்த சிலிண்டர் வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் எடுத்துட்டு வந்து தருவேன். நானே ஒரு நாள் தூக்க முடியாது தெரியாதா உனக்கு? சரிக்கா என்னக்கா பண்றது? சாரிக்கா. இந்தாடி சிலிண்டரு. ஏய் தானே உனக்கு எதுவும் உங்க அம்மா செஞ்சு தரலையா? இல்லாண்டி இப்பதான் மிச்சர் கொடுத்தா. ஓ மிச்சர்னா வயிறு ரொம்பிடுமா? சரி சரி இந்த சிலிண்டர் எடுத்துக்கோ. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடை செஞ்சு போடு சரியா? நான் வரேன். அக்கா இருக்கா இன்ட்டு போக்கா கொஞ்ச நேரம். ஏண்டி உனக்கு வேலையே இல்லையா? கதை பேச உக்காந்தனா 3 மணி ஆகும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு எப்படி சாப்பாடு செஞ்சு போடுவே நீ? நீங்க முச்சிட்டு வா, நம்ம வீட்டில் உட்காந்து கதை பேசலாம் சரியா? சீரியல் கதை எல்லாமே பேசலாம். சரிங்கக்கா. ஏண்டி 970 ரூபாய் ஆச்சு சரியா? ஒழுங்கா கொடுத்துரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 3 நாள்ல காலி ஆயிடும் சரியா? 3 நாள்லாம் ஆகுமா? ஆமாண்டி சிலிண்டர் மாற்றி 1 மாதம் ஆக போகுது. 3 நாளாக காலி ஆகிடும். அதனால நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு என்கிட்ட. சீக்கிரமாக அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டு சரியா? சரிங்கக்கா நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். சரிடி நான் வரேன். சரிடி நான் போய் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் செய்கிறேன். எனக்கு சாம்பார் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம்மா. வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் மிச்சர் கொடுத்தீங்கல்ல அதையே சாப்பிட்டனால. அப்படியா? சரி சரி நான் சாம்பாரும் முட்டை தொக்கும் செய்கிறேன் இன்னைக்கு. சரிம்மா அதையே செய்யுங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா பாப்பாவை போய் வெளியே எங்கே இருக்கான்னு பாரு சரியா? இங்கேயே உட்காந்துட்டு இருக்காது. அம்மாவுக்கு டைம் ஆகுது, நான் வேலையில் செய்ய போகிறேன் போயிட்டு கிச்சனில். சரிங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பர்த்டே விஷ் பண்ணுறேன். பாய்ஸில் கார்த்திக், வினோத், பாபு. ஓகேவா? கேர்ள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபா, ரம்யா, கலா. இந்த 3 பேருக்கும் பர்த்டே விஷ் பண்ணுறோம் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.